வணக்கம். அடகு நகை மறுபடியும் அடகுக்கு போகாமல் தடுக்க என்ன எளிய பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தால் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, முக்கியமான பரிகாரங்கள், அதனால் வீடியோவும் முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அடகு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரம், அதாவது ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அடகு வச்ச ரசீது, நகை அடகு வச்ச ரசீதும் அது கூட விரைவில் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய பேர், குலதெய்வம் இந்த எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ரெண்டையும் நல்லா ஒரு கவரில் சுற்றி அந்த கல் உப்பு மேலே வச்சுட்டு அதற்கு மேலே மறுபடி கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு 10 ஏலக்காயும் ஒரு முகத்துக்கு போடுற மஞ்சளும் போட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு, அந்த விளக்கு எதுனா நெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கு, இல்லை ரெண்டும் கலந்து, நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, இந்த ரெண்டில் மட்டும்தான் ஏற்றணும். ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா அடகு வைத்த நகை விரைவாக நம்மக்கிட்ட மீண்டு வந்துடும். அதற்கான வழி எப்படி தான் கிடைக்குதுன்னே தெரியாது, மீண்டு வரும். ஏன்னா கல் உப்பு தீபத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. அதனால் அடகு வச்ச நகையை மீட்டுட்டு வந்துட்டோம்னா கழுவி சுத்தப்படுத்திட்டு முதல்ல கல் உப்புக்குள்ளார 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து பயன்படுத்தணும். இவ்வாறு செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய அடகு நகை விரைவாக நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.